ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து அன்னையிடம் இன்றைய தியானத்திற்கு நாம் அனுமதி கோருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைப்போம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தாயே, எங்களுக்குள் உண்மை, ஆத்ம விழிப்புணர்வின் நிலைப்பாடு, பணிவு, அன்பு, தர்மம், தெய்வீகத்தின் பேரின்பம் முதலிய அனைத்து குணங்களும் முழுமையாக எங்களுள் தங்கள் அருளால் நிலைநிறுத்தப்பட வேண்டும். இதற்கு தடைகளாக எங்களுக்குள் இருக்கின்ற இந்த மனித வாழ்க்கையின் மாயைகள் அனைத்தும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும் அம்மா. நாங்கள் தூய விருப்பத்துடன் தங்களிடம் வேண்டி நிற்பது என்னவென்றால், நாங்கள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாக உணர்ந்த நிலையில் ஸ்ரீ கணேசரின் குணத்தை உடையவர்களாக இருக்கவும், தூய ஆத்மாவாக இருக்கவும் விருப்பப்படுகிறோம். தாயே, எங்களுக்கான இந்த தூய விருப்பத்தை தாங்களே எங்களுக்கு ஆசிர்வதித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கும் அதில் ஆழமான நிலையை நாங்கள் உணர்வதற்கும் தயவு செய்து அனுமதியளித்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெது மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் இடா பிங்களா நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராக எங்களின் இடாநாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைக்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள்
தூய கவனத்தையும் தூய விருப்பத்தையும் நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருப்பதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற தடைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். கவனத்தை நமது இடாநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராக எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் எங்களின் தூய ஆத்மாவை உணர வைத்திடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதனால் ஏற்படுகின்ற பயத்தையும் படபடப்பையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் அன்பையும் பணிவையும் நிலைநிறுத்துவதுடன் எங்களின் செயல்களுக்குரிய தூய்மையை தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையிலிருந்து எங்களின் செயல்களை செய்வதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மத்திய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் சுழுமுனை நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மனித வாழ்க்கைக்குரிய மாயைகளை எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு எங்களை தூய ஆத்மாவாக நிலைநிறுத்துகிறீர்கள். எங்களின் சுய விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு உணர்த்துகிறீர்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்கள் அருளால் சமநிலையில் இருப்பதற்கும் அதன் மூலம் இறைவனோடு தொடர்புடைய அந்த ஆனந்த உணர்வுடன் இருக்கவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கு யோகாவின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி யோகத்தை தந்தருளுங்கள் அம்மா. கவனத்தை நமது மத்திய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
नमस्तेऽस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मि नमोऽस्तु ते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मि नमोऽस्तु ते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करि सर्वदुःखहरे देवी महालक्ष्मि नमोऽस्तु ते। सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मि नमोऽस्तु ते। आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मि नमोऽस्तु ते। स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मि नमोऽस्तु ते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशि जगन्मातर्महालक्ष्मि नमोऽस्तु ते। श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्मातर्महालक्ष्मि नमोऽस्तु ते। महालक्ष्म्यष्टकं स्तोत्रम् यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककालं पठेन्नित्यं महापापविनाशनं द्विकालं यः पठेन्नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठेन्नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवेन्नित्यं प्रसन्ना वरदा शुभा। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற ஸ்ரீ கணேசரின் குழந்தை குணத்தை நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் தங்களின் கருணையின் மூலமாக திருப்தியையும் தூய ஞானத்தையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கணேஷா, தங்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாக நாங்கள் தங்களிடத்தில் பெறுவதற்கு எங்களை தங்கள் அன்பால் ஞானத்தால் ஆசீர்வதியுங்கள். ஸ்ரீ கணேஷா, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு எங்களுள் தங்களின் தூய அன்பின் அறிவை நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற சலனங்களை அகற்றிவிட்டு எங்களுக்குள்
தங்களின் சூட்சமமான விவேகத்தை நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கணேஷா, எங்களின் கவனத்தை மீட்டெடுங்கள். எங்களுக்குள் எப்பொழுதும் தங்களுடனான இறை இணைப்பையும் அதன் மூலம் நாம் அன்னையின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறுபவர்களாக எப்பொழுதும் இருக்க அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை மூலாதாரத்தில் வைத்து நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் நமது மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராராவில் வைத்து சகஸ்ராராவிலிருந்து நமது கவனம் மூலாதாரத்தில் கவனிக்கும் பொழுது பார்த்தோமானால் நன்றாக அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நமது மூலாதாரத்திலும் அதே நேரத்தில் சகஸ்ராராவிலும் உணர முடியும். கவனம் நமது உள்முகமாக கொண்டு செல்லுவோம். நமது இதே தியான நிலையில் இன்னும் ஆழமான அமைதியான தியான நிலையை நாம் உணர்வதற்கும் நமது மூலாதார சக்கரம் தூய்மைப்படுத்தப்பட்டு ஸ்ரீ கணேச தத்துவத்தால் ஆசிர்வதிக்கப்படுவதற்கும் அன்னையின் சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்டு தியானத்தில் இருப்போம். Today we have gathered here to do Sri Ganesha Puja. The first deity that was created by the Adishakti was Sri Ganesh. Because it was necessary first to create the deity of principles. The deity of principle in the sense that whatever is created, whatever is there, has called bhava, whatever has been so far created, up to human level, everything had to be through the implanted mechanism of energy. Otherwise, nothing could have been created. If you go into the matter, say sulfur dioxide, then sulfur and oxide go on deep into it till you reach the state when it is a molecule. Then you see these atoms of sulfur and oxygen, they oscillate. They oscillate with a frequency.
There are 3 types of frequencies they use. Now imagine in the molecule, think of it. In the molecule of a substance, there is an energy which is acting. Now one may say that why should be in matter there is energy? One can ask a question, why there should be energy in matter? If there was no energy in the matter, how can you have all chemical compounds? Who pushes them? Say you have sodium chloride. Sodium and chloride are attached to each other. But if the chloride has to go to some other atom, then who does that? There has to be some energy which is absolutely built into matter. Now we may say that what about water? You know water has energy. That's how we have hydrostatics. Even coal, even stones, all of them have got energy within themselves. And it is all controlled by the principle of Sri Ganesh. So though he is such a small, tiny little child, how great is his work and how much he has to work out. Now from matter you move, say, to living plants, then to animals, then to human beings. And everywhere his energy works. At the level of matter they might call it electromagnetic. But potentially it is the energy of Sri Ganesh which is electromagnetic at that point. Then it starts evolving, growing. That's how we have different stratas of energies that we see in different growth of the evolution. In the human being, it exists, as you know, as auspiciousness, as purity, mainly the innocence. So the power of innocence is such a guiding factor. There's a difference between ignorance and innocence. If you are innocent, then to you nothing is important except for love. For an innocent person who is not conditioned, who is not egoistical, who is not so-called mature, it is the love that it understands. It doesn't care for any wealth, any power, anything. But the love that it can feel, the pure love of a person. Innocent person has no understanding of gaining anything out of the love he receives or he gives. No sense at all.
Innocence is the basis of all the dharmas. If you have no innocence, you cannot follow dharma. Because if you are dharmic, it is maybe a mental attitude, maybe egoistical, maybe because you are born in a religion, because somebody has told you about it. It's going to be very superficial. Unless and until it is embedded in the quality of innocence, dharma has no meaning. In that state, you are dharmic. You are beyond any thinking about it, of any deductions about it, but you are dharmic. You cannot be adharmic. You cannot be. As if the manifestation of innocence is morality. Once Sri Ganesha is awakened, I hope he has been awakened in all of you. And if you respect him, just respect him, then automatically you develop a sense of morality. I don't have to tell you. I don't have to explain to you. You just become moral. People who have seen you are quite amazed and said that, how is it that their eyes are fixed, so innocent, without any lust and greed? Is the light of Sri Ganesha from the back agya, front agya, is Jesus Christ, who is the manifestation of Sri Ganesha. It is impossible for Western mind to understand that Jesus Christ was purity. They can't understand. And they have criticized him and said horrible things against him. Somehow he is forgiving them. But one thing about Sri Ganesh is that he worships his mother. Motherhood is very important. Motherhood in the women, motherhood in the father, and also in the children, has to be accepted as the mainstay of family life and society. The ordinary life of a human being, very simple, innocent, simple people, revolves around the mother. It revolves. But the mothers have to be mothers. As Sri Ganesha is so much surrendered to his mother, and who is his mother is Adishakti. He does not know anybody else, just knows his mother. This is extremely important in surgery. As we say, there is immoral human beings. They are doing immoral things. Because they are committing sin against the Adishakti. Committing sin against Ganesha
he may be forgiven. But committing sin against the Adishakti, it encompasses a very big area where we start seeing how we are committing the sin against the Adishakti, which ultimately Sri Ganesha punishes, ultimately. Actually, the Adishakti doesn't punish anyone. The deities only punish them. First and foremost thing that is to be understood, that innocence should be respected. Looked after, nourished and protected. That's why I'm very particular about the children. Children should not be exposed to the public. We should not try to make photographs out of our children and expose them in the newspaper or give them for advertisement or anything like that. It's a very wrong idea to expose your children. To gain some money out of them, in any way, in the smallest way also, because we are selling the innocence which is invaluable, writ large on the children. Many children I know who have been advertised and all that, especially in India, have died. Also, we have to look after our children with great care. But we go to two extremes, I have seen. Some people are only worried about their own children. If anything happens to them, just get upset. That means you are respecting your child because he's your child. But if you are respecting him because he carries innocence with him, then you have to respect every child. And understand every child. What they talk, what they say, how they behave. Luckily, you all have got children now who are born realized. It's such a great thing, such a blessing. So on one side, we have to see how innocent they are and how they talk. I'll give you an example. This Wolfgang was very serious. And his wife told me that we were taking him to the hospital. So his daughter says, why are you taking him to the hospital? There are no surgeons there. How will they correct his chakras? Innocently said the correct thing. And they couldn't do. Doctors didn't do anything. I had to cure him. Take him to mother. Why are you taking him to the hospital? They see the right point and say the right thing because they are innocent, and innocence means they have pure attention. Pure attention for anything you need. Say music, for art, for anything you have to have pure attention. And that comes through your innocence. Say a person who is an artist and who is very money oriented, say for example, a person who is doing some paintings and all that. His art cannot become eternal art, cannot. That's why we see in modern times whatever art is created, it just comes and goes. It has no eternal value. Same with the modern music that they are having. The same thing is happening. It comes and goes. And no one knows where it has disappeared. Behind it is money orientation. And that money orientation results into a kind of a creation
which is not perfect. All creations which were dedicated to God in the olden times are being today very much respected, and people pay a lot of money for that. Maybe at that time the artist must have suffered. But they understood, innocent artists understood very much that if we have to express, we must truthfully do it, not to please, not to please the people, not to please anyone, but to please God. As you know that Michelangelo had a big fight with this Pope here because he couldn't tolerate nonsense that was coming from the Pope. All the artists always have been fighting, real artists. So this innocence also gives you a power of self-understanding. You know where you stand. A person who is innocent knows very well that he is standing on the pedestal of virtues. He should not give in to all kinds of nonsensical things which are very popular, maybe fashionable, maybe accepted. For what? For what are we going to sacrifice our innocence? What is our gain? Maybe some people are too brilliant and they may try to show off with their brilliance for a short time, but they don't remain in the eternal history. They go as egotistical people or as very dishonest people. Nobody respects them. So there is a big attack on the innocence of people. Big attack. First it comes from children. As you see this nonsense that is going on, which we hear about, I can't even understand why they do it. They do it on children, these funny attacks of abusers. It's just because they want to kill the innocence. Perhaps those who do it have no innocence in them, and they don't want the children to have any innocence left in them. Otherwise, in India is something we can't understand, really we can't understand. But it is becoming much more prevalent, much more fashionable now, because there is definitely an attack on innocence. Not only on children, but even on people who are innocent. Because those who have deliberations in criminality, in all kinds of sinful act, will never try to protect innocence, never. Because the juxtaposition is there. They are doing something which they think is the best. I don't know if they think that way, but I don't know what justifies their behavior like this, is to attack the innocence of children. In so many ways you will find this innocence is being attacked. If your children are doing well, if they are studying well, somebody might try to catch hold of them. If some person they find is an innocent person, they will try to put him into trouble. The innocence is itself is such a power that it challenges the hatred, the abusive nature of people.
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமः. கவனத்தை தொடர்ந்து நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வ சிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः
निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு எங்களுள் எங்களின் தூய சுய விழிப்புணர்வின் நிலையை உணர்த்துகிறீர்கள். எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறீர்கள். தங்கள் அன்பு, கருணை, இரக்கத்தால் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அகற்றிவிட்டு எங்களுள் ஆனந்தத்தை நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, தாங்களே ஸ்ரீ சிவ பார்வதியாக எங்களின் இடது ஹிருதய சக்கரத்திலிருந்து எங்களின் அனைத்து விதமான தேவையில்லாத தவறான செயல்களை மன்னித்து எங்களுள் தங்களின் தூய அன்பை நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, ஸ்ரீ சீதாராமராக எங்களின் வலது ஹிருதய சக்கரத்தில் அமர்ந்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தீய குணங்களை அகற்றிவிட்டு எங்களுள் பொறுப்புணர்வை, இனிமையை நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, தங்களின் அன்பை முழுமையாக நாங்கள்
எங்களுள் உணர்வதுடன் அதை நாங்கள் வெளிப்புறமாக மற்றவர்களுக்கும் செலுத்தக்கூடியவர்களாக இருந்து அந்த அன்பை புரிய வைத்து தியானத்தின் மூலமாக அவர்கள் சுய விழிப்புணர்வு பெறுவதற்கு நாங்கள் ஒரு கருவிகளாக இருக்க எங்களை ஆசிர்வதித்து வலுப்படுத்துங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே எங்களின் சகஸ்ரார சுவாமினி. எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. அதன் மூலம் நாங்கள் எங்களின் தியானத்தில் எண்ணங்களற்ற நிலையை அடைவதற்கும் அருள் புரியுங்கள். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் நாங்கள் தியானத்தின் ஆழத்தையும் அதன் அமைதியையும் திருப்தியையும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ விஸ்வ நிர்மல தர்ம தாயினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விஸ்வ நிர்மல தர்ம தாயினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஸ்ரீ கணேசரின் தூய்மை, ஞானம், அன்பு முதலியவற்றை எங்களுக்குள் நிலைநிறுத்த நாங்கள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருக்கவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பதனிட்டுக் கொள்ளலாம்.